This video sponsored by Buy Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வாரத்திற்கு 90 மணி நேர வேலை. L&T நிறுவனம் தலைவர் பேச்சை கேட்டால் டாக்டர் விளக்கம். ஒரு நாளைக்கு 8 முதல் 10 மணி நேரம் உழைப்பதற்கே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் என நோய்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. வாரத்தில் 90 மணி நேரம் வேலை செய்தால் என்ன ஆகுமோ என சிவகங்கை அரசு மருத்துவமனை பொது மருத்துவர் டாக்டர் பருத் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இது குறித்து டாக்டர் அப்துல்லா கூறியிருப்பதாவது: ஓய்வு நாள் இல்லாமல் தினசரி 13 மணி நேரங்களில் வேலை செய்தால் நாமும் முன்னேறலாம், நாடும் முன்னேறும் என்ற கருத்துக்களை தொழிலதிபர்கள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில் பெரும் வெற்றி பெற்றவர்கள் கூற ஆரம்பித்துள்ளனர். இப்பொழுதும் நம் நாட்டில் சுய தொழில் நடத்தி வரும் பெரும்பான்மை மக்கள், அது காய்கறி, டீ கடை, பரோட்டா கடை, பேக்கரி, பானிபூரி கடை, பால்காரர்கள் முதல் ஜவுளி கடை, பலசரக்கு கடை என தனியார் நடத்தும் சிறு தொழில், குறு தொழில் நிறுவனங்கள் அவரவர் உழைப்பு என்பது 12 மணி நேரங்கள், வார விடுமுறை பெரிதாக இல்லாமல் உழைத்து வருகின்றனர். அடுத்த ஐடி உள்ளிட்ட சம்பளம் வாங்கி கொண்டு பணிபுரியும் துறைகளில் தற்போது தினசரி 9 முதல் 10 மணி நேரங்கள் சைன் இன் மற்றும் சைன் அவுட்டுக்கு இடைப்பட்ட நேரமாக இருக்கிறது. வார இறுதியில் 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் வாரம் 48 மணி நேரம் வேலை என்பது. இவ்வாறு தினசரி 9 முதல் 10 மணி நேரங்கள் என்று உழைத்து ஈடு செய்கின்றனர் ஐடி ஊழியர்கள். தினசரி பணிபுரியும் நேரம் 10 மணி நேரம் என்று இருந்தாலும் அந்தந்த டார்கெட் மற்றும் தேவையை பொறுத்து அந்த பணிபுரியும் நேரம் என்பது இன்னும் சற்று நீளுகிறது என்பது உண்மை. இது ஊழியர்களுக்கான நேரங்கள், முதலாளிகளுக்கானதோ அல்லது சிஇஓக்களுக்கானதோ அல்ல. அவர்கள் அதை விட இன்னும் அதிகமான உழைப்பை கூட தினசரி போடலாம், அல்லது தொழிலாளர்களிடம் உழைப்பை வாங்கி கொண்டு அவர்கள் தங்களுக்கான ஓய்வு நேரத்தை அனுபவிக்கலாம். இதற்கான சாய்ஸ் அவர்களிடம் உண்டு. ஆனால் தொழிலாளர்களுக்கு அத்தகைய சாய்ஸ் இல்லை. பெரும் முதலாளிகள், சிஇஓக்கள் லாப நோக்கில் தங்களது நிறுவனத்திற்கு ராப்பகல் பாராமல் உழைப்பதாகவும், இது போன்று தொழிலாளர்களும் உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நிறுவனமும் முன்னேறும், நாடும் முன்னேறும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். எனினும் இங்கு தொழிலாளர்களின் நிலை என்ன? தினமும் 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, இதுவே சிறந்த மாடல். கணினி துறையோ உடல் உழைப்பு கோரும் துறையோ எதுவாய் இருந்தாலும் மனிதனுக்கு தினசரி 8 மணி நேர உறக்க கட்டாயம் தேவை. 8 மணி நேர உழைப்பு என்பது தரத்துடன் இருக்க வேண்டுமானால் மனிதனுக்கு 8 மணி நேர உறக்கம் தேவை. கூடவே 8 மணி நேர ஓய்வும் அவசியம். ஓய்வு என்றால் சும்மா இருப்பதில்லை. அப்பொழுதுதான் குடும்பம், பிள்ளை, மனைவி கவனிக்க முடியும். அவனுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய்ய முடியும். வாக்கிங், உடல் பயிற்சி செய்ய முடியும். சமூக சார்ந்த விஷயங்களை பங்களிப்பு செலுத்த முடியும். எப்பொழுதும் போல 8-8-8 மாடல் கூடவே வாரம் 48 மணி நேரம் உழைப்பு என்ற அளவே மிகாமல் இருப்பது நலம் என்று தொடர்வதையே நமது உடல், மன, சமூக ஆரோக்கியத்திற்கான சரியான மாடலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இவ்வாறு டாக்டர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.